ஹலோ ப்ரோஸ், ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் வீட்டிலலாம் எப்படி இருக்காங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஜிடிஏவை வந்து ஆக்சுவலாக 11 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, GTA 6 ட்ரெய்லர் 2 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தெளிவாக சொல்கிறேன், கேளுங்க. ஆக்சுவலாக GTA வந்து 11 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த ஜென்ரேஷன் கேமெல்லாம் அந்த கேமோட தான் கம்பேர் பண்ணுறாங்க. அந்தளவு நல்ல கேம் அது. சமீபம் ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி GTA 6 ட்ரெய்லர் 1 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அது செம்ம ஹைப்பு. GTA ராக்ஸ்டார்ஸோட ஸ்டாக் மார்க்கெட் வேல்யூலாம் செம்ம ஹையாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஜிடிஏவே ஒரு நல்ல கேம் தான், ஆனால் அதே மாதிரி GTA 6 வரணும்ல. புரியாத மாதிரி சொல்கிறேன்ல. 2025 ரிலீஸ் ஆக வேண்டிய கேமு 2025 ரிலீஸ் ஆகாமல் 26 May 26, அதாவது எக்ஸாக்டாக 1 இயர் இருக்குது. இதை கேட்ட அடுத்த செகண்டு அந்த ஸ்டாக் மார்க்கெட் இருக்குல்ல, அகல பாதாளத்தில் விழுந்துருச்சு. அதை தூக்கி நிப்பாட்டணும்னா என்ன பண்ணணும் ராக்ஸ்டாருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. தலைவன் ட்ரெய்லர் 2 சொல்லாமலாம் ரிலீஸ் பண்ணிட்டான். இப்படியே போச்சுன்னா அவ்வளோதான், நம்மளுக்கு நல்லா கட்டாது. GTA 6 ஒரு ரூபாயும் வாங்க மாட்டான்னு தெரிஞ்சிருச்சு அவனுக்கு. வாங்குவாங்க, ஆனால் ராக்ஸ்டார் ஃபேன் மட்டும்தான் வாங்குவாங்க. ஜென்ரல் ஆடியன்ஸ் வாங்குறது கஷ்டம்ல. அவங்கள கேட்சப் பண்ணுறக்காண்டி தான் GTA 6ஓட அடுத்த ட்ரெய்லர் சட்டு புட்டுன்னு ரிலீஸ் பண்ணிட்டேன். இதுதான் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் அவனுக்கு பயம் வந்துருச்சுன்னு. இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன்னு ரொம்ப நேரமாக சொல்லவே இல்லைல்ல. GTA 6 ட்ரெய்லர் 2 வந்துருச்சுல, அது ஏன் ஸ்டைலில் ரியாக்ட் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை தடாலடியாக ஆரம்பிச்சிடலாமா? இன்னும் நல்ல இன்ட்ரோ சிக்கலை. அது வரைக்கும் இந்த இன்ட்ரோ தான். பார்க்குறவங்க பாருங்கள், கேவலமாக இருக்குன்னு எனக்கே தெரியும். பிடிக்கலாம், ஸ்கிப் பண்ணிடுங்க. ட்ரெய்லருக்குள்ளே போயிடலாமா? ராக்ஸ்டார் லோகோவை போட்டு ஆரம்பிக்கிறான், நாமம் போடுற மாதிரி. ஃபர்ஸ்ட் அனிமல் இன்ட்ரடியூஸ் பண்ணது GTA 5. அதோட பெட்டர் GTA 6. மெயின் ஐலாண்ட்லேருந்து ஒதுக்கப்பட்ட இடம் தான் இதுன்னு நினைக்கிறேன். இன்டீரியர் பங்கமாக இருக்குன்னு தெரியுது. இது கேம் பிளே ஷாட்டான்னு நம்பவே முடியல. பார்த்தாலே மிரள வைக்கிற மாதிரி இருக்கு. வீட்டு மேலே ஹீரோ படத்தை பார்க்குற மாதிரி இருக்குல்ல. பொட்ட தாத்தா வாடகை கேட்காருன்னு நினைக்கிறேன். தலைவன் இறங்குற மாதிரிங்க. ஜேசன் வாடகை கொடுப்பா தம்பி, பல வருஷமா கொடுக்கல அப்படின்னு தாத்தா கேட்க, பாருங்கய்யா சிங்கத்தை, நீ சிங்கம் தான் மாதிரி நிற்கிறான் பாருங்க. லைட்டாக CJ ஃப்ராங்க்லின் கலந்த மாதிரி லுக்கு தெரியுது என் கண்ணுக்கு. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. இன்டீரியர் பங்கமாக இருக்குது, மரண பங்கம். மொதல் ஷாட்டே தாத்தாக்கார ஆட்டையை போட்டாங்கன்னு நினைக்கிறேன். நெய்வரோட நல்ல உறவு இருக்குது தலைவனுக்கு. காசு பற்றாக்குறையாக இருக்கும் நினைக்கிறேன். காசு ஆட்டையை இந்த இடத்த கேமில் பார்ப்போம் நினைக்கிறேன். ஏர்போர்ட் போனோம்னா இந்த ரூட்டில் தான் நம்ம GTAவில் இருக்க மாதிரி ஒரு பீச் ஜிம் இருக்குது. அது மாதிரி இது எண்டத்துக்குன்னு இருக்கணும்னு தெரில. பாடி பில்டப் ஆகிற மாதிரி கொண்டு வாங்களே. நான் ஏதோ புதுசாக இருக்கிறத கேட்கல, வேற கேமாக பார்த்து. இவங்க ஆல்ரெடி CGA சாங்கர்ஸில் இருக்கிறதான் கேட்குறேன். ஓரத்தில் பார்த்தீங்களா லாட்ரி இருக்குது. லாட்ரியில் போய் விளாண்டு லாட்ரி அடிக்கிற மாதிரி இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஹோம்லெஸ் மேனும் இருக்காப்ளி, பார்த்துக்கோங்க. மற்ற கேம்ஸ்லாம் மற்ற நிறைய பேரை போலீஸ் பிடிக்கும். இந்த கேமில் கொஞ்சம் ஓவராகவே இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஜெயிலில் போகிறாங்க. ஜேசனுக்கு இந்த போலீஸ்காரர் பழக்கம்னு நினைக்கிறேன். என்ன அந்த பொண்ணை தான் ரிலீஸ் பண்ண வந்திருக்கியான்னு கேட்குறாரு நினைக்கிறேன். ஆனால் அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குங்க. ஆனால் இந்த பொண்ணை பார்த்தீங்களா, இவன் மட்டும் தான் கொஞ்சம் கேம் மாதிரி இருக்கா. மற்ற எல்லாருமே கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தான் எனக்கு ஃபீல் ஆகுறாங்க. மற்றபடி வேற எந்த குறையும் இல்லை இந்த ட்ரெய்லரில். ஆஹா பார்த்தீங்களா, அந்த பொண்ணு காலில் ஏதோ ஒன்று இருக்கு. இதை நான் தேடி பார்த்த வரைக்கும் ஜெயிலர் அங்கேருந்து தப்பிச்சு ஓடக்கூடாதுன்னு போகிறதுன்னு சொன்னாங்க. நிறைய பார்ட்டி சீன் வரும்னு நினைக்கிறேன். விதவிதம் வாட்டர் தாங்க ஃபென்டாஸ்டிக் ரிலீஸ். அந்த GTAக்கும் இந்த ஃப்ளைட்டுக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு ஓவரா கொழுப்பு செய்துன்னு வேலையை பார்க்க விட்டாங்க. வெரைட்டியாக விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமாக கிளப்பு பார்ட்டி சம்மந்த மாதிரி. GTA 6 ட்ரெய்லர் 1 பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஆசமான சீன் வந்திருக்கும். ஆனால் GTA 6 பாதி ட்ரெய்லர் இந்த மாதிரி தான் இருக்குது. வெரைட்டியாக மிஷின் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஒரே மிஷினை வெரைட்டியாக GTA 5ம், வெரைட்டியான மிஷினை கொடுக்கறது GTA 6ம் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போன கேமில் செஞ்ச எல்லா தவறையும் திருத்துறாங்க. GTA சாண்டர்ஸ்லேயும் GTA 4 தான் நல்ல ஹேண்ட் காம்பட்டு. GTA 5லாம் ஷூட்டிங் மட்டும்தான். இந்த கேமில் அது இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ படம் பார்க்குற மாதிரி இருக்குங்க இந்த சீன்லாம். ராக்கெட் லான்ச்சர்லாம் மிரட்டுது. எல்லா GTA கேம்லேயும் ஒரு ஃப்ளைட் மிஷின் கன்ஃபார்ம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணோட மசில் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயும் ஜிம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன். கார் சேசிங் எல்லாமே பங்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சோசியல் மீடியாவும் உண்டு, கிளப் உண்டு, எல்லாமே இருக்குது. ஆடும் போடுறான் என் டிவியில் ஒரு கன் நாமினேஷனை பற்றி. ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல சமூக பணி, அது செஞ்சுட்டு களைப்பாக வந்து படுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி சேசிங் பங்கம். எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய இடமும் இருக்குது. அதே பைக்கில் போய் ஒரு கார் ஹீஸ்ட். போலீஸ் தான் அநேகமாக துரத்துறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஏதாச்சும் கேங்காக இருக்கும். ஹீஸ்ட் பண்ணிட்டு காலில் தவிரான் பார்த்தீங்களா. சேசிங் எல்லாமே பங்கமாக இருக்குங்க. அதுவும் இந்த சினிமாட்டிக் அந்த எஃபெக்ட்ஸ்லாம் வேற மாதிரி.
கடைசியில் சொல்கிறேன் பாருங்க, GTA 6 அஃபீஷியலாக டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. May 26, 2026ன்னு. பார்ப்போம் வருதா இல்லையான்னு. டிலே ஆச்சுன்னா மாவனே செத்திங்கடா. இன்னொன்று ஆசமான வீடியோவில் பார்ப்போம். பாய். ஒரு நிமிஷம், நீங்கள் கேட்பீங்க ட்ரெய்லர் 1 பண்ணாமல் 2 என்ன வெங்காயத்துக்கு பண்ணுறேன்னு. நல்ல கேள்வி. ஆனால் அது நீங்களே பல முறை பார்த்துருப்பீங்க. இதை நானும் போட்டேன்னா அது அவுடேட்டட் கண்டென்ட் மாதிரி இருக்கும். அதுதான் முக்கியமான காரணம். சோம்பேறித்தனமும் சொல்லலாம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டு போயிடுறேன். அவெஞ்சர்ஸ் என்கேமோட மொத்த தயாரிப்பு காசே 300 to 400 மில்லியன் தான் சொல்லப்படுது. அதோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மட்டுமே 2 பில்லியனா? 2 பில்லியன். GTA 5யோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோன்னு தெரியுமா? 8 பில்லியன். 8 பில்லியனுங்க. அவெஞ்சர்ஸ் எண்டு கேமுக்கே 400 மில்லியன் தாங்கிறப்ப GTA 6க்கு எவ்வளோ இருக்கணும்? ஒரு 900 மில்லியன் அவ்வளோதானே. ஆக்சுவலாக அதோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனுக்கு ஈக்குவல். நான் சொல்கிறது உண்மைதான். 2 பில்லியனுங்க. 2 பில்லியன். இது உண்மையானு தெரியல. உண்மையாக இருந்துச்சுன்னா அந்த கேம் எவ்வளோ வேல்யூவாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். இது வரைக்கும் ஒரு கேம் இவ்வளோ பட்ஜெட்டில் செஞ்சதே இதுதான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லலாம். GTA 5யோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனுக்கு இது ஓகே தான் நினைக்கிறேன்.